ஹalleluya. praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் மன்னா இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். இதுவரைக்கும் உங்களோடு போராடி கொண்டிருந்த சூழ்நிலைகள், சத்துருக்களுடைய ஆளுகைகள், சகல பலவீனங்கள், பிரச்சனைக்குரிய காரியங்கள் சகலத்தை குறித்து நீங்கள் இந்த நாளிலிருந்து மனம் கலங்காதிருங்கள். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஹalleluya. சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காய் பேசுகிற தேவனுடைய வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 44 சங்கீதம் 7 வாசித்து பாருங்கள். நீரே எங்கள் சத்துருக்களின் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், ஆனால் நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை வெட்கப்படுத்துவார். இந்த நாட்களில் கூட பாருங்கள், நிறைய பக்கத்திலிருந்து சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிற, பகை உண்டாக்குகிற ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அன்றைக்கு ஆதியாகமம் 37 வாசிக்கும் பொழுது, சொப்பனத்தினிலே தேவ சித்தத்தை அறிந்த மனுஷன் யோசேப்பு. ஆனால் அந்த சொப்பனத்தை அவருடைய சகோதரிடத்திலே சொன்ன பொழுது அவனை பகைத்தார்கள், அதிகம் பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நாட்கள் கடந்து போனது. சகோதரர்கள் அவனை அந்நிய தேசத்துக்கு விற்று போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சத்துருக்கள் கையில விடாமல் யோசேப்பை ரட்சித்து பார்வோனுடைய சந்நிதி வரைக்கும் கொண்டு போய் யோசேப்பை உயர்த்தினார். ஹalleluya. அதே சகோதரர்கள், அதே அவனுக்கு எதிராக எழுப்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தும்படி கொண்டு வந்து தீமையை அவர் நன்மையாய் மாற்றினார். பிரியமானவர்களை, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய சொந்த குடும்பத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நீங்கள் காணப்படுகிற சூழ்நிலைகளிலே உங்களை வெட்கப்படுத்தும்படி சத்துருக்கள் உங்களுக்கு எதிர பகைக்கும்படி, விரோதிக்கும்படி பல வார்த்தைகளை, பல சூழ்ச்சிகளை, பல சதி திட்டங்களை கொண்டு வரலாம். கவலைப்படாதிருங்கள். தேவன் சத்துருக்கள் மேல் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்று சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். தாவீதுக்கு விரோதமான சத்துருக்கள் அநேகமாக இருந்தார்கள் என்று சங்கீதம் 3:3 வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீரன் கேடகம், என் மகிமையும் என் தலை உயர்த்துகிறதுமாய் இருக்கிறீர் என்று வேதத்திலே தாவீது கர்த்தரை நோக்கி பாடுகிறார். ஆனாலும் கர்த்தர் நமக்காக எழும்பி நம் தலை உயர்த்துவார், சத்துருக்களை வெட்கப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தார். ஆண்டவர் எதுவும் பேசவில்லை, செய்யவில்லை. அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நோக்கமாய் உள்ளவராய் அவர்களெல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தார். முடிவிலே கல்வாரி சிலுவிலே தேவன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படி பிதாவாகிய தேவன் மரணத்தை ஜெயிக்க வைத்தார், பாதாளத்தை ஜெயிக்க வைத்தார், பாவத்தை, சாபத்தை ஜெயிக்க வைத்து மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்து ஜெயமுள்ளவராய் கர்த்தர் எழும்பினார். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுப்பார், முன்னேற்றங்களை கொடுப்பார். இதுவரை உங்கள் ஓட்டத்தை, முன்னேற்றத்தை, உங்களுடைய மேன்மையை தடை செய்த சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை விரோதித்த, பிரித்தவர்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்பி உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் உங்கள் சத்துருக்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தை வெட்கப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்பட்டு
மனம் கலங்கி சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு மத்தியில தேவ வார்த்தை வெளிப்பட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இவளை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள், விரோதங்கள், எந்தெந்த விதத்திலே ஆண்டவரே குடும்பங்களை பிரிக்கிற, வாழ்க்கையை கெடுக்கிற அத்தனை பகை உண்டாக்குற அத்தனை காரியங்களையும் ஆண்டவரே நீர் தாமை விடுதலை ஆக்கி இந்த வேளையில ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமை அவர்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. சத்துருவின் கையிலிருந்து வாலிப பிள்ளைகளை ரட்சிக்கும்படி, குடும்பத்தை, கணவன் மனைவியை ரட்சிக்கும்படி, விடுவிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சூழ்நிலையை, சூழ்ச்சிகளை, எல்லா விரோதங்களை, சதி திட்டங்களை முறித்து போட்டு நீர் தாமே ஆண்டவரே சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படி, சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த நிமிஷத்துல யார் யார் வாழ்க்கையில இதுவரை போராடுகிற சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக, விலகி போவார்களாக, பகை உண்டாக்குகிற எல்லா விதமான பிசாசுடைய திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறியும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பிரிக்கிற, கெடுக்கிற எல்லா விதமான பொல்லாத பிசாசுடைய திட்டங்கள், மாந்திரிகங்கள், வில்லி சுனிகள், செய்வனை ஆவிகள் எரிந்து போவதாக. குடும்பத்திலே போராடுகிற சத்துருக்கள் விலகி போகட்டும். கர்த்தர் கரம் துணையாயிருந்து நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம், ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், சத்துருக்களை வெட்கப்படுத்துவார்.